தேவலோக நேரம்னா என்னன்றத புதுசா பார்க்கக்கூடிய நேர்களுக்காக சொல்லிடுங்க. அதுக்கும் அந்த பிரம்மலோகத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஜீவராசிக்கும். ஆனால் தேவர்கள்லாம் சித்தர்கள், ரசிகள், மகான்கள், தெய்வத்தை பார்த்துக்கூடிய வணங்கக்கூடிய நேரம் தான் தேவலோகம். பூர்வமும் இல்லையோ நம்ம பீரோவில் நகை இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் எல்லா பெண்கள் வேணா இருக்கணும், தப்பு இல்லையே. பெண்கள் வேறு என்ன ஆசைப்பட்றாங்க? பென்ஸ்கால எது பெண்கள் பென்ஸில் ஆசைப்படுறாங்களா, பிஎம்டபிள்யூ ஆசைப்படுறாங்களா, ஃப்ளாட் ஆசைப்பட மாட்டேன். இந்த பங்களா வீடு வேணுமா ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்படுறது புடவை, நகை. வீட்டில் வந்து தங்கம் சேரணும், தங்கம் நிற்கணும். எனக்கு மற்றவங்க சொத்து வேணாம், எனக்குன்னு வர்றது எனக்கு வந்தால் போதுன்ற மாதிரி மனசில் நன்றி சொல்லிட்டு, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு அழகாக அதை எரிச்சிட்டு என்ன பண்ணோம், கையில் அதை வச்சுக்கிட்டு இலையை பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு சாட்சகமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 108 தடவை. எத்தனை தடவை? மரிஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. நீங்க ஒவ்வொரு வாரமுமே அல்லது ஒவ்வொரு மாதம் தொடர்ந்து நம்ம வந்து நிறைய இந்த தேவலோக நேரத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். நீங்கள் வந்து கடன் சுமை தீர்றதுக்கு அதை எப்படி பயன்படுத்தணும், சொந்த வீடு வாங்கிறதுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொன்னீங்க. இந்த வாரம் அந்த தேவலோக நேரத்தை நம்ம எதற்காக பயன்படுத்த போகிறோம், தேவலோக நேரம்னா என்னன்றதை புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களுக்காக சொல்லிடுங்களேன். தேவலோக நேரம் சொல்ல ஆரம்பித்து, தேவலோக நேரம்ன்ற டைட்டிலே பார்த்திங்கன்னா இது வந்து நானும் முந்தா நேற்று சொல்ல ஆரம்பித்ததில் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அப்படி ஒரு நேரம் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆதி காலத்துலேருந்தே ஒரு பயன்படுத்தினா ஒரு நேரம் வந்து. ஏன்னா இப்போ நார்மலாக வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பயன்படுத்துறது பிரம்ம முகூர்த்தம். நம்ம எந்த கேட்டாலுமே பிரபஞ்சத்தை கேட்டால் கண்டிப்பாக நடந்துருன்ற ஐதீகம், அது நம்மளோட நம்பிக்கை. அதுக்கும் அந்த பிரம்மலோகத்தில் தான் பார்த்திங்கன்னா ஜீவராசிக்கும். ஆனால் தேவர்கள்லாம் சித்தர்கள், ரசிகள், மகான்கள், தெய்வத்தை பார்த்துக்கூடிய வணங்கக்கூடிய நேரம் தான் தேவலோக நேரம்னு சொல்கிறது. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். மக்களுக்கு புரியணும் சொல்லணும்னா, மனுஷன் வேண்டக்கூடிய நேரம் அது கிடையாது. இறைவன்கிட்ட தேவர்களோ, ரிஷிகளோ, மகான்களோ, ஆசானுகள் வணங்கக்கூடிய ஒரு ஆத்மாத்மமாக உட்காந்து ஒரு சாட்சகமாக உட்காந்து தியானத்தில் உட்காந்து தவம் கேட்குற ஒரு நேரம் தான் அந்த டைம். அந்த டைமை வந்து நம்ம மக்களுக்காக எடுத்து நான் நல்ல விஷயம் பண்ணணும், அவங்க ஆசைப்படுறது எல்லாமே கிடைக்கணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும், வாழ்க்கையில் முயற்சி வரணும், அவங்க முயற்சி பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா உலகமே தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவே வச்சுங்க, இப்போ வெளிநாடு கூட விட்டுருங்க, இந்தியாவே ஒரு தூங்கிட்டு இருக்க நேரத்தில், ஜீவராசிக்கு கூட நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் 2 மணி இரவு நேரத்தில் உட்காந்து நீங்கள் குளிச்சுட்டு ஆத்மாத்மா வந்து வணங்கினா எப்படி நடக்காமல் போகும்? ஏன்னா உங்களோட சிந்தனை வேறு எதுவுமே இருக்காது. ஃபோன் இருக்காது, மெசேஜ் இருக்காது, டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, சாங்கு கீங்கு, டிராஃபிக் எந்த ஒரு பொல்யூஷன் சத்தம் கூட இருக்காது. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. நீங்கள் வணங்குறது ஸ்ட்ரைட்டாக பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆகும். ஸோ இதுதான் அதில் கான்செப்ட், மெயினான ஒரு விஷயம். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவலோக நேரம். இது வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை 100% நீங்கள் அதை பயன்படுத்தலாம் நாள். சரிங்களா? இப்போ இந்த வாரம் தேவலோக நேரம் யாருக்காக பயன்படுத்தணும்னு சொல்கிறேன்னா, முக்கியமாக பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் ஆசைப்படுறது 3 விஷயம். ஒன்று கணவன், 2வது புடவை, 3வது தங்கம். தங்கம்னா புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் சில பெண்கள் அதை கூட விட்டுருவாங்க. முதல்ல நகை வாங்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், புருஷன் எங்கே போகிறான், கூட தானே இருக்கிறான் அப்படின்ற. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அதனால் சாப்பிட முடியாது. ஆனால் அது அவங்களுக்கு ஒரு ஆசை. போடுறோமோ இல்லையோ நம்ம பீரோவில் நகை இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் எல்லா பெண்கள் வேணா இருக்கணும், தப்பு இல்லையே. பெண்கள் வேறு என்ன ஆசைப்பட்றாங்க? பென்ஸ்கால எது பெண்கள் பென்ஸில் ஆசைப்படுறாங்களா, பிஎம்டபிள்யூ ஆசைப்படுறாங்களா, ஃப்ளாட் ஆசைப்பட மாட்டேன். இந்த பங்களா வீடு வேணுமா ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்படுறது புடவை, நகை, தங்கமான ஒரு கணவர். என் கணவர் என் கைக்குள்ளே மட்டும் இருக்கும் அப்படின்ற ஆசை பெண்களுக்கு இப்போ இல்லை. எப்போ பெண்ணாக ஒன்று படைக்கப்பட்டு துணி போட ஆரம்பித்தாருங்கோ ஆதாங்காலத்துலேருந்து இன்றையிலேருந்து இன்றைய வரையும் இந்த 3 விஷயம் தான் நடந்துகிட்ருக்கு. புரியுதுங்களா? ஸோ அதில் முக்கியமாக பெண்களுக்கு நகைன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த நகையை எப்படி நம்ம வீட்டுக்கு சேர்க்கலாம், அதுதான் இந்த தேவலோகத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். குளிக்காமல் இருந்தால் பிஃபோராக குளிச்சுட்டு கரெக்டாக இரவு 2 மணிக்கு ஆரம்பித்து 3:30க்குள்ளே 1.5 மணி நேரம் டைம் இருக்குது. தூங்கிட்டிங்கன்னா எந்திரிச்சு குளிச்சிடணும். தூங்கலை போய் நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். காலையில் குளிச்சுதான் நீங்கள் நைட்டும் பண்ணலாம், இல்லை சாயந்தரம் குளிச்சிருந்தாலும் பண்ணலாம். 1. 2வது வீட்டுக்கு தூரம் பீரியட் டைம்ன்ற நேரத்தில் பண்ணக்கூடாது. 2 விஷயம். 3வது பாய் படைக்கல, ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டிங்கன்னா அதை செய்யக்கூடாது. குளிச்சுட்டு சுத்தமாகிட்டு தான் நீங்கள் பண்ணணும். அதுவுமே தலைக்கு குளிக்கணும், அதையும் சொல்லிடுறேன்.
ஏன்னா இதெல்லாம் வழிபாடு. தேவலோக நகரம்னா சும்மா கிடையாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமுக்கு அப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தணும். ஓப்பனாகவே சொல்கிறேன். அந்த டைமை விட வேஸ்ட் பண்ணாங்க. ஏன்னா நேரம் கிடைக்காது. வயசு எப்படி நாட்கள் போயிட்டே இருக்கோ, டைம் அப்படி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த தேவலோக நகரத்தை வந்து அந்த நேரம் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும்னா 2 மணிக்குள்ளே குளிச்சுட்டு சுத்த பார்த்தோமா உங்களோட நீங்கள் ஹாலுக்கு போனால், மொட்டை மாடிக்கு போனால், எங்கேயுமே போனால் பிரபஞ்சத்தை பார்த்த மாதிரிலாம் வானத்தை பார்த்த மாதிரிலாம் உட்கார வேணாம். உங்கள் ரூமுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியனை பார்த்த மாதிரி, கிழக்கு பார்த்த மாதிரி, சூரியனை பார்த்த மாதிரி உட்காந்து சாட்சகமாக இருந்துட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக விளக்க வச்சு சூரியனை பார்த்த மாதிரி வச்சு நல்லெண்ணெயை ஊற்றிட்டு விளக்கில் திரிய வச்சுட்டு நார்மலாக ஏற்றிடணும். ஏற்றிட்டு ஒரு பிரியாணி இலை எடுத்து கருப்பு கலரில் ஸ்கெட்சில், இல்லை க்ரீன் கலரில் ஸ்கெட்ச் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கருப்பு கலர் இருந்தாலும் பரவாயில்ல. கருப்பில் இருந்தால் கிளியராக தெரியும். ஸோ என்ன எழுதணும்னா தேவலோக நேரம்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பேரை எழுதிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் வேணும். உங்களுக்கு தங்கம் வீட்டில் சேரணும், புதையல் வரணும், எனக்கு ஆஸ்தி வரணும்னு வேண்டக்கூடாது. எனக்கு வீட்டில் தங்கம் சேரணும். வீட்டில் ஒரு போட்டு தங்கம் இல்லை, வாங்குகிற நகைலாம் சேட்டு கடைக்கு ஹிந்தி படிக்க போயிடுது. அதனால் வீட்டில் வந்து தங்கம் சேரணும், தங்கம் நிற்கணும். எனக்கு மற்றவங்க சொத்து வேணாம், எனக்குன்னு வர்றது எனக்கு வந்தால் போதுன்ற மாதிரி மனசில் நன்றி சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு அழகாக அதை எரிச்சிட்டு என்ன பண்ணோம், கையில் அதை வச்சுக்கிட்டு இலையை பார்த்திங்கன்னா வச்சுக்கிட்டு சாட்சகமாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 108 தடவை, எத்தனை தடவை? 108 முறை. 108 முறை நம்ம என்ன விஷயத்துக்காக வேண்டுமோ அது மனசார சொல்லணும். எனக்கு தங்கம் வாங்கணும், தங்கம் சேரணும், தங்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு 108 தடவை மனசார. நீங்கள் கத்திலாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ பக்கத்தில் ஒரு ஏஞ்சி வந்துடுவான். ஸோ நார்மலாக உட்காந்து மனசார வேண்டிட்டு அந்த இலையை என்ன பண்ணணும்னா அதே தீபத்தில் என்ன பண்ணணும், எரிச்சிடணும். என்ன பண்ணும், அந்த தீபத்திலேயே எரிச்சிடணும். பிரிஞ்சி இலையை எரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் ரூமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் வர ஆரம்பிச்சிடும். ஸ்மெல்லு நல்லா வரும். அதை கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/2 hour எடுத்துகிட்டு ஒரு 1 hourக்குள்ளே அந்த 3 மணி நேரம் உங்கள் டைமிங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் 1.5 மணி நேரம் இருக்குது. 2 மணிக்கு தூங்கிட்டால் 2:30க்கு செய்யலாம், 2:30க்கு தூங்கிட்டால் 2:45க்கு செய்யலாம், 2:45 இருந்துச்சா 3:30க்குள்ளே செஞ்சிடணும். அதனால 1.5 மணி நேரம். ஆனால் விலைக்கு எறியது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் எரிஞ்சால் போதும். நீங்கள் அந்த 108 சொல்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம், எக்ஸ்ட்ரா ஒரு 15 நிமிஷம், 1/2 hour விளக்கு எரிஞ்சால் போதும். அழகாக 108 சொல்லிவிட்டு எந்திரிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து விளக்கு அணைச்சிட்டு அந்த பிரியாணியில் எரிச்சதுக்கு பிறகு விளக்கு அணைச்சி ஓரமாக வச்சுட்டு நார்மலாக படுக்க போயிடுங்க. ஸோ விடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை. ஸோ யாருக்கும் அந்த இடத்துல ஒர்க் இருக்காது. ஸோ இது இந்த பெண்கள் இந்த தடவை இந்த வாரம் இது சொல்ல ஆரம்பிக்கிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு 3-4 வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தங்கம் கொஞ்சம் கொஞ்சமாவது யார் மூலியமாவது இல்லை அவங்களோட சொத்தோ அவங்களோட நகையோ அவங்களோட வீட்டுக்காரோ இல்லை வச்ச நகையோ மூட்டுறதுக்கான வாய்ப்பும் வரும். புதுசாக வாங்கக்கூடிய யோகமும் வரும். பழைய நகை மூட்டுறதுக்கான யோகமும் வரும். ஒரு சொத்து வரலாம். எதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பணம்ன்றது வரும். அந்த பணம் வந்தால் நகைன்றதும் வரும். ஸோ இது வந்து மற்றவனாலையும் வரலாம், கணவனாலையும் வரலாம், உங்களோட சொத்தாகவும் அது வரலாம். ஸோ இது தங்கத்துக்காக மட்டும் எழுதி ஒரே ஒரு ஹைலைட்டான இதில் விஷயம் என்னென்னா தேவலோக நகரத்தில் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிரிஞ்சி இலையில் பிரியாணி இலையில் ஒரு விஷயத்தை எழுதுனா ஒன்று தான் எழுதணும். எனக்கு நகை வாங்கணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், வண்டி டியூ கட்டணும், இவ்வளோலாம் மெனு கார்டு மாதிரிலாம் இங்கே போட்டுட்ருக்க முடியாது. ஒரு விஷயத்தை ஒரு பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு நன்றி சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு அன்றைய பொழுது அந்த ஒரு விளக்கேறியது ஒரு விஷயத்துக்காக மட்டும் எழுதணும். இப்போ இந்த வாரம் நான் நகை சொன்ன நகை மட்டும் தான் நீங்கள் வேண்டணும். போன வாரம் இடத்துக்கு வேண்டியிருப்பீங்க, இந்த வாரம் இடத்துக்கு வேண்டாதீங்க. எப்படி அது புதுசாக ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அதுவே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த வாரம் நகைக்கு சொல்லாது நகை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான் விஷயம். இது கரெக்டாக ஒரு தேவலோக நகரத்தை மெயினில் வச்சு மாலிக் பாய் சொல்லியிருக்கான்ற மாதிரி எண்ணத்தை வச்சுட்டு முழு நம்பிக்கை அவங்க படைத்த இறைவன் மேலே வச்சுட்டு நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ரிசல்ட் வரும். சிறப்பு குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. தங்க நகை சேர, தங்கம் அப்படின்னா யாருக்கு தான் பிடிக்காது? தங்க நகைகள் அப்படி ஆபரணங்கள் சேர்றது அவ்வளோ நல்லது அப்படின்னு தான் எல்லாருமோ நினைப்போம். ஸோ இந்த தங்க நகை சேர தேவலோக நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், என்ன மாதிரி விஷயங்களை பின்பற்றணும்னு ரொம்ப அழகாக சொன்னதற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.